வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி டேவிட்சன் பிராண்ட்லேருந்து வந்து X440 பைக் வந்து நம்ம கிட்ட இருக்குது. இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் ஹார்லி டேவிட்சன் X440 இப்போ தான் வந்து ரீசெண்டாக இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஹார்லி டேவிட்சன் பிராண்ட்லேயே லோ பட்ஜெட்டில் கிடைக்கக்கூடிய வண்டினா வந்து இந்த X440 வந்து நம்ம சொல்லலாம். ஹார்லி டேவிட்சன் இந்தியாவில் ஹீரோ மோட்டார்ஸ் கூட சேர்ந்து இந்தியன் பீப்புள்ஸை கவர் பண்ணுறதுக்காக லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணியிருக்க வண்டி தான் இது. இந்த வண்டி வந்து ஹீரோவுடைய பிளான்ட்டில் தான் வந்து ஃபுல் ப்ரொடக்ஷனும் பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோவுடைய ஷோரூம்ஸ் மூலியமாக தான் வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவும் வந்து டெலிவரி அண்ட் சர்வீஸ் எல்லாமே வந்து பார்த்துட்ருக்காங்க. அண்ட் இன்னைக்கு லைனப்பில் இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வணக்கம் மக்களே, இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்லி டேவிட்சன் X440 பைக் வந்து நம்ம கிட்ட இருக்குது. வண்டியுடைய ஃப்ரண்ட் லுக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வண்டியுடைய ஹெட் லைட்லேருந்து அப்படியே ஒவ்வொரு டீட்டெயிலாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வண்டியுடைய ஹெட் லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து LED ஹெட் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் கிளாசிக்கல் டிசைன்ஸில் இருக்குது. ஹெட் லைட்டுடைய சென்டரில் ஹார்லி டேவிட்சனுடைய பேட்சிங் வந்து நமக்கு அந்த DRL மேலேயே வந்து கொடுத்துருக்காங்க. DRLக்கு மேலே வந்து நமக்கு வண்டியுடைய ஹை பீம் லைட்டும், DRLக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய நார்மலான லோ பீம் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லோ பீம் லைட்ஸ் வந்து நமக்கு 3 தனித்தனியான LEDஸாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணி இதோடைய ஹெட்லைட்ஸுடைய பிரைட்னஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து நைட்டில் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். வண்டி வந்து லோ பீமில் இருக்குது, அதோடைய பிரைட்னஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க. ஹை பீம்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஹார்லி டேவிட்சன் X440 வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்ஸில் வந்து நம்ம எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. நல்ல பிரைட்டான LED லைட்ஸ் வந்து நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இதுவும் நமக்கு ஃபுல்லாகவே வந்து LEDயில் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு KYB பிராண்டுடைய 43 mm திக்னஸ் உள்ள USD சஸ்பென்ஷன் வந்து இந்த வண்டியில் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷனுடைய 2 சைட்லையும் நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸும் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட் நமக்கு 320 mm திக்னஸ் உள்ள ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் வந்து நமக்கு வந்துடுது. டியூவல் சேனல் ABSும் நமக்கு ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு 100/90 ஆர் 18 inches டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் உள்ள மட்கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டீலில் தான் வந்து இதோடைய ஃப்ரண்ட் மட்கார்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அலாய் வீலுடைய டிசைன் வந்து பார்க்குறீங்க, டியூல் டோன் அலாய்ஸ் வந்து நமக்கு இருக்குது. இந்த அலாய் வந்து நமக்கு டாப் மாடலில் மட்டும் இந்த டியூல் டோன் அலாய்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. வண்டியுடைய ரைட் சைட் ப்ரொஃபைல் ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலர்ஸில் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக ஒரு சூப்பரான கலர் வந்து இந்த வண்டியில் இந்த கலர். இன்ஜின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 440 cc ஏர் அண்ட் ஆயில் கூல்டட் இன்ஜின் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய பவர் அவுட்புட் வந்து நமக்கு 27 PS பவரும் 38 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் வந்து நமக்கு இருக்குது. இன்ஜின் கேசிங் ஃபுல்லாகவே வந்து நமக்கு பிளாக் கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதோடைய அந்த இன்ஜின் ஹெட்டில் மட்டும் நமக்கு ப்ரௌன் கலர்ஸில் இருக்கும். இது வந்து நமக்கு டாப் மாடல்னால அதில் மட்டும் இந்த ஹெட் வந்து நமக்கு ப்ரௌன் கலர்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. இன்ஜினுக்கு மேலே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய ஃபியூல் டேங்க் இருக்குது. ஃபியூல் டேங்க்கில் நமக்கு ஹார்லி டேவிட்சன் X440 அப்படிங்கிற ஒரு 3D பேட்சிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்க்குடைய கெப்பாசிட்டி நமக்கு 13.5 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்க்குடைய கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய சைட் கவர்ஸ் எதுவுமே வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஸ்டீலில் தான் இருக்குது. இந்த வண்டியில் ஃபுல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவருடைய ஃபுட் ஸ்பெக்ஸ் நல்ல சாலிடான ஸ்டீலில் இருக்குது. வண்டியுடைய எக்ஸாஸ்ட் வந்துடுது. இப்போ நான் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கேட்டு வந்துடுங்க.
வண்டியுடைய எக்ஸாஸ்ட் சவுண்ட் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க. அது எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இங்கே நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா வண்டியுடைய ரியர் வியூ. ரியரில் உள்ள டயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 140/70 ஆர் 17 இன்ச்சஸ் டியூப்லெஸ் டயர்ஸ் வந்து நமக்கு ரியரில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லாவே வந்து ஒரு வைடரான டயர்ஸ் வந்து நமக்கு ரியரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரியரில் ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டிஸ்க் வந்து இங்கே இருக்குது. ரியரில் உள்ள டிஸ்க் வந்து நமக்கு 240 mm திக்னஸ் உள்ள ரியர் டிஸ்க் பிரேக் வந்து இந்த வண்டியில் வந்துடுது. ரியரில் நமக்கு ஸ்டீல் பாக்ஸ் ஸ்விங் ஆர்ம் வந்து நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் நமக்கு டியூல் சேனல் ஏபிஎஸும் ஸ்டாண்டர்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபுல் ரியர் வியூ வந்து பார்த்துட்ருக்கீங்க. ரியரில் உள்ள டெயில் லைட் வந்து நமக்கு ஃபுல் எல்இடி ரியர் டெயில் லைட் வந்து நமக்கு வந்துடுது. பிரேக் லைட்ஸும் நமக்கு எல்இடியிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. டர்ன் இண்டிகேட்டர்ஸும் நமக்கு எல்இடியில் இருக்குது. அந்த டர்ன் இண்டிகேட்டர்ஸுடைய சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹார்லி டேவிட்சனுடைய லோகோ வந்து நமக்கு பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நம்பர் பிளேட் அங்கேயே நமக்கு ரிஃப்ளெக்டர்ஸ், நம்பர் பிளேட்டுடைய லைட்ஸ் இது எல்லாமே வந்து நமக்கு ரியர் வியூவில் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய லெஃப்ட் சைட் ரியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சாரி கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது நமக்கு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி ஒரு சாரி கார்டும் நமக்கு இங்கே இருக்குது. லெஃப்ட் சைடில் தான் வந்து நமக்கு வண்டியுடைய அந்த செயின் டிரைவும் நமக்கு லெஃப்ட் சைடில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஹார்லி டேவிட்சன் X440 வண்டியுடைய லெஃப்ட் வியூ. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த சென்டர் ஸ்டாண்ட் வந்து கம்பெனிலேருந்து வராது. எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அக்சசரிஸில் தான் ஃபிட் பண்ணணும். 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. அதோடைய கியர் லிவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பீஸ் கியர் லிவர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கியர் வந்து நமக்கு டவுன் பொசிஷனில், மீதி 5 கியரும் நமக்கு அப் பொசிஷனில் வந்து வந்துடும். லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு வண்டியோடைய ரேடியேட்டர்ஸும் வந்து நமக்கு அந்த இன்ஜினுக்கு லெஃப்ட்லேயே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹார்லி டேவிட்சன் X440 வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் வந்து 3 வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. இது நம்மக்கிட்ட இருக்கிறது டாப் மாடல் எஸ் வேரியண்ட். இது வண்டியுடைய சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கிள் பீஸ் சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கஸ்டமர் வந்து நமக்கு இந்த வண்டியுடைய ஓனர் வந்து நமக்கு சீட் வந்து எக்ஸ்ட்ரா குஷனிங்காக ஆட் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. கிராப் ரயில் இது வந்து நமக்கு அலுமினியம் கிராப் ரயில் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்துடுது. ரியரில் பேக் ரெஸ்ட் மட்டும் நமக்கு இதில் எதுவும் இல்லை. ஃபியூல் கேப் வந்து பார்க்குறோம். பிளாக் கலர்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபியூல் கேப். அதுலேயும் நமக்கு ஹார்லி டேவிட்சனுடைய அந்த லோகோ வந்து நம்ம பார்க்கலாம். வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் உள்ள ஹேண்டில் பார் நமக்கு சிங்கிள் பீஸ் ஹேண்டில் பார் வந்து நமக்கு இதில் இருக்குது. நல்லாவே வந்து ஒரு வைடரான ஹேண்டில் பார்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஹேண்டில் பாருக்கு அப்படியே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டி இக்னிஷன் பண்ணுறதுக்கு உண்டான இக்னிஷன் வந்து நமக்கு கீ ஆன் பண்ணுறதுக்கு உண்டான இது வந்து நமக்கு இங்கே தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து நமக்கு இருக்குது. இது வந்து USB-A வந்து நமக்கு A போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வண்டி வந்து இக்னிஷன் வந்து ஆன் பண்ணலாம். இந்த வண்டியில் நமக்கு ஃபுல்லாகவே வந்து டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து வந்துடுது. இக்னிஷன் ஆன் பண்ணும்போது அந்த ஹார்லி டேவிட்சன் X440 அப்படிங்கிற அதுக்குண்டான அந்த ஒரு இது வந்து நமக்கு வந்துடும். இக்னிஷன் ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக வந்து ஆனில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து ஃபியூவல் கேஜி அதுவுமே வந்து நமக்கு டிஜிட்டலில் வந்துடுது. அதுக்கு மேலே வண்டியோடைய ஓடோமீட்டர், அந்த 3 0 இருக்கிறது வண்டியோடைய நார்மல் ஸ்பீடோமீட்டர், நியூட்டர், கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. நமக்கு டைம் இங்கே வந்து செட் பண்ணிக்கலாம். டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு RPM மீட்டர்ஸ் வந்து நமக்கு வந்துடுது. சைட் ஸ்டாண்ட் போட்டிருந்தோன்னா அதோடைய அந்த சைட் ஸ்டாண்டும் வந்துடுது. அண்ட் இன்ஜின் கட் ஆஃபும் நமக்கு வந்துடுது சைட் ஸ்டாண்டில். ABS ஹை பீமுடைய லைட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த லெஃப்ட் சைட்லேயே வந்து நமக்கு அந்த ஹை பீமுடைய லைட்ஸ் நமக்கு இங்கே வந்து பார்க்கலாம். டர்ன் இண்டிகேட்டர்ஸும் அதோடைய லைட்ஸும் நமக்கு இங்கே வந்து எல்லாமே வந்து நமக்கு ஷோ ஆகிரும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய கீழேயும் சரி டாப்லேயும் சரி நமக்கு ஹார்லி டேவிட்சனுடைய பேட்சிங்ஸ் நமக்கு இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய அந்த கிளஸ்டருடைய சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்ஸில் உள்ள ஸ்விட்சஸில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு 2 ட்ரிப் மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆவரேஜ் ஃபியூலும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். டிஸ்டன்ஸ் டு எம்டியும் நம்ம இதில் வந்து பார்த்துக்கலாம். நம்ம ப்ளூடூத் மூலிமா கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோன்லேருந்தே ஃபோன் ஏதாவது கால்ஸ் மெசேஜஸ் வந்துச்சுன்னா நம்ம இங்கே டிஸ்பிளேலையும் வந்து பார்த்துக்கலாம். அந்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு முன்னாடி உள்ள ஃப்ரண்ட் வைசர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து கஸ்டமர் வந்து அக்சசரிஸில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. வண்டியோடைய லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார் பார்க்குறோம்.
லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்ஸில் grip வந்துடுது. இது வந்து நமக்கு நல்லாவே வந்து ஸ்லிம்மாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு ஹேண்டில் பார்ஸில் உள்ள சுவிச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருடைய கண்ட்ரோலர்ஸ் ஃபுல் சுவிட்சுமே வந்து நமக்கு இங்கே தான் இருக்குது. இந்த சுவிச்சஸ் வச்சு தான் வந்து நம்ம அதை ஃபுல்லாகவே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். முன்னாடி வந்து நமக்கு வண்டியுடைய லைட்ஸ்க்கு உண்டான சுவிட்ச் வந்துருக்கு. இது வந்து பாசிங் லைட்டும் ஹை பீம் லைட்ஸ்க்கு மட்டும் உண்டான சுவிச்சஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. டர்ன் இண்டிகேட்டர்ஸுடைய சுவிச்சஸ், ஹாரன் சுவிட்ச், இது எல்லாமே வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உள்ள சைட் மிரர்ஸ், இதுவும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு அந்த கிளாசிக்கல் டிசைன்ஸ்லேயே அதே மாதிரி வண்டியுடைய சைட் மிரர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பாருடைய ரைட் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் நமக்கு ஆக்சலரேட்டர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே உள்ள சுவிட்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ஜின் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான சுவிட்ச் வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஆஃப் பண்ணுறதுக்கு உண்டான அந்த சுவிட்சஸ் வந்து நமக்கு இருக்குது. பவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் அதுலேயே வந்து நமக்கு பட்டன் வந்து நமக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் அந்த பட்டனுக்கு பக்கத்தில் உள்ள பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஹசார்ட் சுவிட்ச் வந்து நமக்கு தனியாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. கீழேயே வந்து நமக்கு SOS ஒரு சுவிட்ச், எமர்ஜென்சி சுவிட்சும் நமக்கு இங்கேயே ரைட் சைடில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சலரேட்டர் கேபிள்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே ஃப்ரண்டில் அந்த வழியாக தான் நமக்கு அப்படியே போயிடுது. இப்போ வந்து நான் இந்த வண்டியில் வந்து உட்காந்து இதோடைய சீட்டிங் கம்ஃபர்டபுள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹார்லி டேவிட்சன் X440 இதோடைய அந்த சீட்டிங் ஹைட் பொசிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 805 mm வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஒரு 5.10 ஃபீட் ஹைட் இருப்பேன். எனக்கு உட்காரும்போது 2 சைடு காலுமே வந்து ஈவனாக தரையில் வந்து டச் ஆகிடுது. வெயிட் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து 191 கிலோ வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து ஒரு கொஞ்சம் வெயிட்டான வண்டி தான் இது. ஃபுல்லாக எல்லாமே வந்து நமக்கு ஸ்டீல் தான் வந்து இந்த வண்டியில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் உட்காந்துருக்கதான் இந்த வண்டியுடைய டிரைவிங் பொசிஷனும் கூட. வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm வந்து இதோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நான் இந்த வண்டியை வந்து ட்ரைவ் பண்ணி காட்டுறேன். அதை ட்ரைவ் பண்ணும்போது அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். வண்டி வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வண்டியுடைய அந்த நியூட்டன் மீட்டர்ஸ் டார்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 38 mm வந்து நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இருக்கிறதால நமக்கு வந்து லோ ஸ்பீடில் ஹை கியரில் போனாலுமே வந்து நமக்கு எந்த ஒரு வண்டியில் ஒரு வைப்ரேஷன்ஸுமே இல்லாமல் நமக்கு நல்லாவே வந்து போகுது. இப்போ வந்து நான் ஃபஸ்ட் கியரில் தான் வந்து போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் கியர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 23, 25 அந்த வரைக்கும் வந்து நம்ம ஃபஸ்ட் கியர்லேயே வந்து நம்ம வந்து போகலாம். நமக்கு தேர்ட் கியர் டு ஃபோர்த் கியர்லேயே இன்னும் கூட நம்ம வந்து ஒரு 30, 35 வந்து நம்ம ரீச் பண்ணலாம். ஒரு ஹை கியரில் லோ ஸ்பீடில் நம்ம போகும்போதும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 33 போயிட்டுருக்கேன். அதுவே வந்து நான் வந்து ஃபோர்த் கியரில் வந்து போயிட்டுருக்கேன். போகும்போதுமே வந்து வண்டியில் எந்த ஒரு வைப்ரேஷனும் இல்லாமல் சேக்கும் இல்லாமல் இன்ஜின் வந்து ஸ்மூத்தாக தான் வந்து போயிட்டுருக்கு. நல்லா வந்து ஒரு வைடரான ஹேண்டில் பார்ஸும் கொடுத்துருக்கனால நமக்கு நல்லா வந்து ஒரு கம்ஃபர்டபுளாகவுமே இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கும். அந்த 25க்கு கீழே வந்திங்கன்னா மட்டும்தான் வந்து லைட்டாக அந்த இன்ஜினில் ஒரு சின்ன ஷேக் வந்து நம்ம இதில் வந்து பார்க்கலாம்.